ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, இந்த உலகத்தில் ஒரு விஷயத்த சொல்ல வந்தால் இவங்க இப்படிலாமெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு எனக்கு சொல்கிற அளவுக்கு சொல்லப்போனால் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோ எடுத்து இப்போ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா, நம்ம வீடியோவுக்கு கீழே ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க, என்னங்க நீங்கள் ஒவ்வொருத்தங்கக்கிட்டேயும் பைசா வாங்கி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. ஏங்க நான் கேட்குறேன், இன்னை கொஞ்சம் பாருங்களேன் ஒரு நிமிஷம். என்னை பார்த்தா பைசா வாங்கிக்கிட்டு வீடியோ போடுற ஆள் மாதிரியாங்க தெரியுது. நான் பைசா வாங்கி மட்டும் வீடியோ போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படியாங்க நான் பேசிக்கிட்டு இருக்க போகிறேன்? ஒரு கேட்கலாங்க, கேட்க வேண்டிய ஆளை பார்த்து கேட்கணும். என்னை பார்த்தா அப்படியா தெரியுது நான் கேட்கேன்? நான் எல்லாருக்கிட்டேயுமே வீடியோ போடுறேங்க, எல்லாரை பற்றியும் வீடியோ போடுறேன். நல்லதாக இருந்தாலும் வீடியோ போடுறேன், கெட்டதாக இருந்தாலும் வீடியோ போடுறேன். முக்கியமாக வேறு சொல்லியிருக்கீங்க நீங்கள், சாந்தா ராஜா, பைலட் பவி, இன்னும் நிறைய பேர் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அவங்ககிட்டலாம் நான் பைசா வாங்கிட்டாங்க, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? சோஷியல் மீடியா அப்படிங்கிறது யாருனாலுமே பேசலாம். நல்ல விஷயங்களை சொல்கிறதா இருந்தால் யாருனாலுமே சொல்லலாம். நான் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இந்த சோஷியல் மீடியாவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னை பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களாங்க, அவங்களுக்காக தான், எல்லாருக்காகவும் இல்லை. கமெண்ட் பண்ணின அந்த நண்பருக்காக தான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு அடுத்தவங்க காசில் சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது. நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கவும் மாட்டோம். நான் படிச்சிருக்கேன், என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு நல்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பைசாவே எங்களுக்கு போதும். நாங்கள் அடுத்தவங்க கொடுக்குற பைசாவில் தான் நாங்கள் வாழணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் அந்த மாதிரியும் கிடையாது, அந்த குடும்பத்துலேருந்தும் நாங்கள் வரல, சரிங்களா? அவங்கக்கிட்ட பைசா தான் நான் வாங்கி நான் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. முதல் விஷயம், சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறேன் அப்படின்னா 4 பேருக்கு நம்ம தெரிவோம். இந்த விஷயத்து மூலயமா நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஓ, இப்படிலாம் ஃபேமிலி இருக்கா என்னங்கிறதுக்காக தான் நான் முக்கியமாக வீடியோவே போடுறது, சரிங்களா? நான் போடுற வீடியோக்கள் மூலயமா 4 பேருக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த மாதிரிலாம் பண்ணுனா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவே எடுத்து போடுறேன். அவங்க பைசா கொடுக்கணும், நான் வச்சு நான் பண்ணணும்னு கிடையாது, சரிங்களா? அந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. கமெண்ட் போட்டால் உங்களுக்கு தான் அந்த பதிவு, சரிங்களா? இப்படிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இவ்வளோ சொல்கிறீங்க, பைசா வாங்கி தான் அவங்களுக்காக நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கீங்க, அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சரிங்க, நான் பைசா வாங்குறேன்னு சொன்னீங்கல்ல, நான் பைசா வாங்கினோம்னா அவங்கள பற்றின ஒரு சின்ன சின்ன தப்புகளும் தவறுகளையும் நான் ஏன் வீடியோவை எடுத்து போடணும்? அவங்கள பற்றி நல்லதாகவே நான் எடுத்து போட்டுடலாமே, கரெக்டாக? அப்போ எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே கமெண்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன், சரிங்களா? ஒரு கமெண்ட் பண்ணலாங்க, கமெண்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது, அது யார்கிட்ட சொல்லணும்னு இருக்குது, சரியா? எனக்கு இந்த பதிவு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். ஸோ இது எல்லாருக்கும் கிடையாது, கமெண்ட் பண்ண அந்த நபருக்காக தான், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்முடைய சேனலுக்கும் கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரும் தயவு செஞ்சு போடாதீங்க, சரிங்களா? பாய்ங்க.